ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 3.5ல் தேர்ட் சம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் டினாமினேட்டரில் கொண்டு வந்து எழுதுகிறேன். ஸோ 8x பவர் 3/2n மைனஸ் 8/x பவர் 3/2n. ஏன்னா இது பவரில் மைனஸில் இருக்குது, ஸோ அதனால் நான் டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்கேன். ஈக்குவல் டு 63. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் பவர் 3/2n எல்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2n. ஸோ இதை நான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 8y மைனஸ் 8/y ஈக்குவல் டு 63 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 8y² மைனஸ் 8/y ஈக்குவல் டு 63ன்னு வரும். 8y² மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 63y. ஸோ இப்போ இதை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதுனா 8y² மைனஸ் 63y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து மைனஸ் 64 வரணும், சம் வந்து மைனஸ் 63 வரணும். ஸோ 64 1 நம்மளுக்கு மைனஸில் வரணுங்கிறனால இது மைனஸ். ஸோ 8y² மைனஸ் 64y ப்ளஸ் y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ 8y காமனாக வெளில எடுத்தால் y மைனஸ் 8 ஆகும். இங்கே ப்ளஸ் 1 காமனாக வெளில எடுத்தால் y மைனஸ் 8 ஆகும். ஸோ 8y ப்ளஸ் 1 y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ y minus 8 equal to 0னா y is equal to 8. y ஓட வேல்யூ என்ன சொன்னோம்? x power 3/2n அப்படின்னு சொன்னோம். ஸோ that is equal to 8. அப்போ x power 3/2n equal to 2. இதை வந்து நான் க்யூப்னு எழுதுறேன். ஸோ அப்படி எழுதும் போது இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகும். அதனால் இப்போது நான் ரெண்டுக்குமே to the whole power 2n எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த 2nனும் இந்த 2nனும் மட்டும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன இருக்கும்? x³ ஈக்குவல் டு 2 பவர், இதை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இதை நான் வெளில கொண்டு போகிறேன். என்ன ஆகும்? 2n பவர் 3ன்னு வரும். ஸோ இதுவும் இதுவும் இப்போ கேன்சல் ஆகி x is equal to 2 பவர் 2n வரும். ஸோ நான் இந்த 2 ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா x is equal to 4 பவர் n அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கேயும் இதே மாதிரி தான் 8y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் 8y ஈக்குவல் டு மைனஸ் 1, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/8ன்னு வரும். அதாவது yயோட வேல்யூ என்ன? x பவர் 3/2n. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 டு த பவர் க்யூப்னு வரும். ஏன்னா இதோட க்யூப் 2 க்யூப் தான் 8, அதனால். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிக்கும். அப்புறம் நம்ம இதுக்கு ஹோல் பவர், அதாவது 1/2n த ஹோல் பவர் 2n மைனஸ் 1/2 த ஹோல் பவர் 2n போடும். அப்போ என்ன ஆகும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். இது ஸ்கொயர் மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு 1/4 பவர் என்னன்னு ஆகும். ஆனால் இதை நம்ம மறுபடியும் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும். இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஸோ இட்ஸ் டூ நாட் சால்வ் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாது அப்படிங்கிறதுனால எக்ஸோட வேல்யூ வெறும் 4 பவர் n மட்டும்தான்.